நீலம் புரொடக்ஷன்ஸ் பா ரஞ்சித் வழங்கும் தினேஷ் மற்றும் ஊர்வசி நடிப்பில் ஜே பேபி மார்ச் 8 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். முதல் கட்ட வேட்பாளர்கள் 195 பேர் கொண்ட வேட்பாளர்கள், அதில் 5 பேர் நாங்கள் போட்டியிடலன்னு சொல்லிட்டாங்க. இதுவரை பாஜகவுடைய அந்த வரலாற்றில் லிஸ்ட்டு போட்டு முதல் லிஸ்ட்டில் இப்போ 5 பேர் வந்து அத்துட்டு போனது முதல் தடவை ஒன்று. தமிழ்நாட்டுக்காரங்களை பிடிச்சிட்டதா சொன்னாங்கல்ல டெல்லியில், எங்கே வச்சு பிடிச்சாங்க? டெல்லியில் வச்சு. அந்த குடவுனே டெல்லியில் இருக்கு. உள்துறை அமைச்சகத்துடைய கண்ட்ரோல் இருக்கின்ற டெல்லியில தான் பிடிச்சிருக்காங்க, தமிழ்நாட்டில் பிடிக்கல. கடந்த 4 மாதங்களில் 400க்கும் மேற்பட்டவர்களை கைது செஞ்சிருக்கணும் முதல்ல சொல்றாரு. அவர்கள் அரசாங்கமே கொடுத்த தகவலின் பிரகாரம் தமிழ்நாடு 20வது இடத்துல இருக்கு, போதைப் பொருள்களை பிடிப்பட்ட இடத்துல, கைப்பற்றப்பட்ட இடத்துல. அப்ப எங்க வந்து மூலம் இருக்கிறது? அப்போ இதை யார் வந்து கண்ட்ரோல் பண்ணி அரெஸ்ட் பண்ணணும்? ஒன்றிய அரசாங்கம் தானே. அதை தவறி விட்டு ஒரு மாநில அரசை வந்து நீங்க குற்றம் சொல்வது என்பது என்ன நியாயம் இருக்கு? அது கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் பல்வேறு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே வந்து மின்சாரம் தயாரிக்கிறாங்க. வெளியே பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு நல்ல திட்டம் மாதிரி தெரியும். இந்தியாவிலே முதல் முறையாக இதை செய்கிறாங்க, உலக அளவிலே 2வது முறையாக செய்கிறாங்க. இது பெருமைப்படத்தக்கக்கூடிய விஷயம் இல்லை. யுரேனியம் 33ன்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அதை ஹீட் படுத்தி, அதை வந்து வெப்பப்படுத்தி, அதை பிரித்து அதன் மூலமாக மின்சாரம் தயாரிக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி செஞ்சால் வருகின்ற 400 வருஷத்துக்கு இந்தியாவில் மின்சார தட்டுப்பாடே இருக்காது, அதனால் செய்ய போகிறேன்றாங்க. ஆனால் இந்த திட்டம் என்பது உலக அளவில் கைவிடப்பட்ட திட்டம். ஆபத்தான விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் செய்கிறதுக்கு வந்து என்ன தமிழ்நாடு வந்து சோதனை கூடமா? மோடி வரும்பொழுது ஆபத்தோடு வர்றாருன்னு சொல்கிறேன். தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போகிறாருல, இன்னும் 10 தடவை வர போகிறாரு. அவர் வெறும் காசு வெறுங்கையோட வரல, ஆபத்தை கொண்டு வர்றாருன்னு சொல்கிறேன். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வாழ்த்துக்கள் சார். தமிழ்நாடு மட்டும்தான் பிஜேபிக்கு கூட்டணி சரியாக அமையல, கொஞ்சம் தொய்வு இருக்குது. மற்றபடி அகில இந்திய அளவில் பெரும்பாலும் அவங்க முடிச்சுட்டாங்க. அதோட மட்டும் இல்லை, தேர்தலுக்கான பணிகளை ஆரம்பித்ததோட வேட்பாளர் பட்டியல், முதல் கட்ட பட்டியலும் வெளியிட்டாங்க. 195 பேர் கொண்ட முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலும் வெளியிட்டாங்க. காங்கிரஸ் தான் இன்னும் முடிவு பண்ணாமல் அப்படியே இருக்குது. அகில இந்திய அளவில் உத்தரப்பிரதேசத்தில் கூட்டணி முடிவாயிடுச்சு, அதை அப்படின்னு சொல்கிறாங்களே ஒழிய அங்கேயும் இன்னும் வேட்பாளர் இதெல்லாம் ஒன்றும் சரியாக இன்னும் அமையல அப்படின்னா. இதை விட பெருசாக அடுத்தது என்ன வருது அப்படின்னா, ராகுல் காந்தியை எங்கே நிற்கிறது, அவர் எங்கே போட்டியிட போகிறாரு? அவர் பாரத் ஜோடோ யாத்திரை நடத்துனார், அதுக்கப்புறம் நீதி யாத்திரை நடத்துகிறாரு, அதெல்லாம் கூட்டம் வருது, எல்லாம் ரைட்டு. ஆனால் அவர் எங்கே நிற்கிறாரு? ஏற்கனவே அமைதியில் நின்னார், தோல்வி அடைஞ்சார். அதே அமைதியில் சுமித்ராணி திருப்பி மீண்டும் நிற்கிறாங்க. இங்கே வயநாட்டில் மீண்டும் அவர் நிற்பார்னு பார்த்தா ஆனி ராஜா கம்யூனிஸ்ட்டு நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி, அதுவும் ஆனி ராஜா தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. ராகுல் காந்தி எங்கே நிற்பார்? அதாவது இது எந்த குழப்பமும் இல்லை. ராகுல் காந்தி வந்து எங்கே நிற்பாருங்கிறதுலையும் குழப்பம் இல்லை, அமைதியில் தான் நிற்க போகிறார். இப்போ நீங்கள் கேட்டீங்க பேசும்போதே, பாஜக வந்து தமிழ்நாட்டை தாண்டி எல்லா இடங்களிலும் வந்து ஒரு கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டாங்க. முதல் கட்ட வேட்பாளர்கள் 195 பேர் கொண்ட வேட்பாளர்கள், அதில் 5 பேர் நாங்கள் போட்டியிடலன்னு சொல்லிட்டாங்க. வெஸ்ட் பெங்காலில் ஒருத்தர், உத்தரப்பிரதேசத்தில் ஒருத்தர், டெல்லியில் ஒருத்தர், ஹம்சவர்தன் அவருக்கு கொடுக்கலன்னு சொன்னாங்க. குஜராத்தில் முன்னாள் துணை முதல்வர் அவர் நான் போட்டியிட மாட்டேன்ட்டார். அப்போ 195ல் 5 பேர் நாங்கள் வந்து லிஸ்ட்டில் விட்டு வெளியே போகிறோன்றாங்க. இல்லை, ஹம்சவர்தன் கட்சி அரசியல் விட்ட போகிறேன்ட்டார். அரசியல் இல்லை, அதை விட சீட்டு தள்ளன்னு, அவர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சருங்க, சீட்டு தள்ளன்னு தெரலன்னு போயிட்டாரு. ஆனால் குஜராத்தில் வந்து முன்னாள் துணை முதல்வர் அவர் வந்து எனக்கு சீட்டு கொடுத்ததுக்கப்புறம் வேணான்ட்டாங்க. எனக்கு பேர் இருக்குது, ஆனால் நான் போட்டியிட விரும்பலை அப்படின்னு. அப்போ அந்த இதுவரை பாஜகவுடைய அந்த வரலாற்றில் லிஸ்ட்டு போட்டு முதல் லிஸ்ட்டில் இப்போ 5 பேர் வந்து அத்துட்டு போனது முதல் தடவை ஒன்று. நீங்கள் கேட்டிங்க ராகுல் காந்திக்கு வந்து எங்கே போட்டியிட போகிறாரு? அந்த வயநாட்டில் அதாவது இந்த தடவை காங்கிரஸ் வந்து ஒரு இந்தியா கூட்டணியோடு போட்டிடுறாங்க. கடந்த முறை மாதிரி தனியாக போட்டியிடல, இந்தியா கூட்டணியின் போது பல்வேறு நலன்களை வந்து அதை வந்து அனுசரித்து போகக்கூடிய ஒரு சூழல். இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் முதல் முறையாக வந்து அந்த முலாயம் சிங் யாதவுடைய கட்சியோட உடன்படிக்கை ஏற்பட்டு அவங்களோட 17 இடங்களை பகிர்ந்துக்கிறாங்க. முக்கியமானது, கடந்த முறை தனியாக நின்றாங்க. நீங்கள் கூட கேட்டீங்க அமைதியில் தோற்று போயிட்டார் கடந்த முறைன்னு. 2004 அவர் வெற்றி பெற்ற தொகுதி, 2009 வெற்றி பெற்ற தொகுதி, 2014 வெற்றி பெற்ற தொகுதி தான் அமைதி தொகுதி. அது மட்டும் இல்லாமல் அவருடைய தந்தையார் ராஜீவ் காந்தி 4 தடவை வெற்றி பெற்ற தொகுதி, அவருடைய தாயார் சோனியா காந்தி வெற்றி பெற்ற தொகுதி. ஆனாலும் கடந்த முறை பல்வேறு அந்த கூட்டணி பிரச்சனைகள், இவங்கெல்லாம் தனித்தனியாக நின்றாங்க. மாயாவதியும் அகிலேஷ் யாதவும் ஒன்றா சேர்ந்து நின்றாங்க, பல்வேறு குழப்பங்கள். அதில் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அமைதியில் தோற்று போனார். இல்லை, நீங்கள் சொல்கிறீங்க 50,000 வாக்கு வித்தியாசத்தை தான் தோற்று போனார் நீங்கள் சொல்கிறீங்க.
5000 ஓட்டில் 500 ஓட்டெலாம் தோல்வி தான். ஒரு கட்சியின் அகில இந்திய அளவில் ஒரு கட்சியின் தலைவர் தொகுதியை தக்க வைக்கணும்ல. அதுதான் சொல்ல வரேன். ஆனால் இந்த தடவை அப்படி வாய்ப்பு இல்லைன்றேன். அதே நீங்கள் வந்து கடந்த முறை வந்து வயநாட்டில் 4 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சாரு, நம்ம அதையும் பார்க்கணும்ல. அதே 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வயநாடை இன்றைக்கி வந்து கூட்டணி கட்சிக்காக விட்டு கொடுக்குறார். இந்தியா கூட்டணியில் இருக்கிறார். சொல்லப்போனால் வந்து கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் எதிரெதிராக இருக்காங்க. அங்கே வந்து ஒன்றா இல்லை. ஏன்னா அங்கே வந்து எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியுமே கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காங்கிரஸ் தான். இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டிய இடத்துல நான் போட்டியிடலைன்னு விலகுறார். ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் மாதிரி. அப்போ அந்த 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இடத்தை விட்டு கொடுக்குறார். இது ஒன்று பார்க்கணும். இப்போ எங்கே போட்டியிட போகிறாருன்னு கேட்குறீங்க. அமைதியில் மீண்டும் போட்டியிட போகிறார். அமைதி தொகுதியில் மீண்டும் நான் வெற்றி பெறுவேன்னு சொல்கிறார். அதே தொகுதியில் இப்போ நீங்கள் ஸ்மிருதி இரானி போட்டியிட போகிறாங்க. இந்த தடவை அவங்க தோல்வி அடைய போகிறாங்கன்னு கருத்து கணிப்பு வருது. அதுக்கு உதாரணம் சொல்ல போனால் கடந்த 5 மாதத்தில் மட்டும் ஸ்மிருதி இரானி 50 முறை போயிட்டாங்க தொகுதிக்கு. அதுக்கு முன்னாடி போகவே இல்லை, ஜெயிச்சதோடு சரி. பொதுவாக இப்போ ராகுல் காந்தி 2 இடத்துல போட்டிடுவார். ஒன்று இந்த அமைதியில் போட்டியிட போகிறாங்க, மீண்டும் நான் வெற்றி பெறுவேன்னு சொல்கிறாரு. இன்னொன்று தொகுதி எங்கே அப்படிங்கிறது எல்லாம் ஒரு சஸ்பென்ஸாக இருக்குது. அது தெலுங்கானாவில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு இன்றைக்கி வருது செய்திகள். ஏன்னா சமீபத்தில் தெலுங்கானாவில் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று இன்றைக்கி ஆட்சி அமைச்சிருக்காங்க. இன்றைக்கி அங்கே வந்து காங்கிரஸ் கட்சி முதல் முறையாக தெலுங்கானாவில் ஆட்சி அமைச்சிருக்கு. இன்றைக்கி இந்த சாவந்த் ரெட்டி அவருடைய செல்வாக்கு இன்றைக்கி உயர்ந்திருக்கு தனிப்பட்ட முறையில். ஹைதராபாத்தில் கூட நிற்கலாம் ராகுல் காந்தி. ஏனென்றால் ஹைதராபாத்தில் பொதுவாக தொடர்ச்சியாக அசாவுதீன் ஓவைசி வெற்றி பெற்ற தொகுதி. ஆனால் கடந்த சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அசாவுதீன் ஓவைசி தன்னுடைய வாக்கு சதவீதத்தை இழந்திருக்கார். கடந்த முறை 7 விழுக்காடுனா இப்போ 2 விழுக்காடு அந்தளவுக்கு குறைந்து போய்விட்டது. இப்போ இன்றைக்கி ஹைதராபாத்தை பொறுத்தவரை 43 விழுக்காடு முஸ்லீம்கள் இருக்காங்க. எப்படி வந்து வயநாட்டில் வந்து பெரும்பான்மையாக முஸ்லீம்களுடைய தொகுதி தான் அது. உங்களுக்கு வயநாடு தொகுதி என்பது மலப்புரம் மாவட்டத்தை சார்ந்தது. அங்கே பெரும்பான்மையாக இருப்பவர்கள் கேரளாவில் மலப்புரம் தொகுதி, அந்த வயநாடு தொகுதி என்பது மலப்புரம் முஸ்லீம்கள். அவர்கள் ராகுல் காந்தியை வெற்றி பெற வைத்தார்கள். ராகுல் காந்தி சொன்ன ஸ்டேட்மெண்ட். இன்றைக்கி ஹைதராபாத்தில் 43 விழுக்காடு பார்த்திங்கன்னா முஸ்லீம்கள் இருக்காங்க. அதே தொகுதியில் அதே மாதிரி ஒரு ஸ்டைலில் இன்றைக்கி வந்து அவர் அங்கே வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னால் அசாவுதீன் ஓவைசியை பற்றி இன்றைக்கி வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவருடைய கட்சியோட வாக்கு குறைந்திருக்கிறது. கடந்த முறை டபுள் டிஜிட் இருந்தவர் இப்போ சிங்கிள் டிஜிட்டுக்கு போயிட்டாராங்க தொகுதியில் கூட. 7 தான், மொத்தமே 7 இடங்கள்ல தான் வெற்றி பெற்றார் சட்டமன்றத்தில். அப்போ இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராகுல் காந்தி அமைதியிலும் வெற்றி பெறுவார், தெலுங்கானாவிலும் வெற்றி பெறுவார் என்பது தான் இன்றைக்கி வருகின்ற கருத்து. அதனால் பாஜக கூடாரம் தான் கலகலத்து போயிருக்கு. ஏன்னா லிஸ்ட்டு போட்ட உடனே 5 பேர் அத்துக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் காங்கிரஸ் ஏன் இன்னும் நீ லிஸ்ட்டு கொடுக்கலன்னு கேட்குறீங்கல்ல. இன்னும் பேச்சுவார்த்தை நடக்குது. தமிழ்நாட்டில் பேச்சுவார்த்தை முடியல. பாஜகவில் 5 பேர் கொடுத்தும் வேணான்ட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. இப்படி கூட வச்சுக்கலாம்ல. காங்கிரஸில் நிற்க நான் தயாராக இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம்ல. இல்லை அது இன்னும் முடிவெடுத்து அறிவிக்கலை. ஒரு முடிவெடுத்து 195 பேர் முதல் கட்ட வேட்பாளர்னு அறிவித்ததுக்கப்புறம் எல்லாம் பேசித்தானே அறிவிச்சிருப்பாங்க. உங்கள்கிட்ட கேட்டு வேட்பாளரை தேர்வு செய்து உங்கள்கிட்ட ஒரு ஒப்பந்தங்கள் போட்டு தானே அறிவிச்சிருப்பாங்க. அப்படி போட்டதுக்கப்புறமும் நான் நிற்க மாட்டேன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா எதை வச்சு சொல்கிறாங்க? தோற்று போயிடுவோன்னு பயம். அதை விட இந்த கிரிக்கெட் பிளேயர் கௌதம் கம்பீர் டெல்லியில் போட்டிட்டார் கடந்த முறை. இதுதான் எனக்கு சீட்டை கொடுக்காதுன்ட்டார். அந்த அளவுக்கு இன்றைக்கி டெல்லியில் வந்து பாஜக படுதோல்வி அடைங்கிற கருத்து கணிப்பு வருது. காரணம், ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் ஒப்பந்தம் போட்டு முடிவெடுத்துட்டாங்க. நீங்கள் 4 நாங்கள் 3ன்னு சொல்லிட்டு 7 பாராளுமன்ற தொகுதி டெல்லியில் இருக்குது. 7லையுமே அந்த கூட்டணி வெற்றி பெறுங்கிற மாதிரி கருத்து கணிப்பு வந்துருச்சு. எப்படி நிற்பாங்க? அப்போ வந்து ஒரு மோசமான ஒரு சூழல் டெல்லியில் இருக்குது. 2-3 தடவை கருத்து கணிப்புன்னு சொல்லிட்டீங்க. இதே பாஜக வெற்றி பெறும்னு சொல்கிற கருத்து கணிப்புலாம் போய்ங்கிறீங்க. காங்கிரஸும் இல்லை நீங்கள் சொல்கிற கருத்து கணிப்புகள் இந்த நிறுவனங்கள் நடத்துகிற கருத்து கணிப்பு சொல்லலை. கருத்தாளர்கள் பேசுகிற கருத்து கணிப்பு, மக்கள் மத்தியில் இருக்கின்ற பேச்சுக்கள், இதன் அடிப்படையில் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற சி ஓட்டர்ஸாக இருக்கட்டும், இந்தியா டுடேயாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. காரணம், இன்றைக்கி பெரு நிறுவனங்கள் எல்லாமே பாஜக கையில் இருக்காங்க. அதுக்குள்ளே போகல. தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு 18 விழுக்காடுன்னு சொல்லி கருத்து கணிப்பு சொன்னாங்களே அவங்க. இதே மிகப்பெரிய ஒரு ஊடகம் தமிழ்நாட்டில், அந்த ஊடகத்தின் பேரை சொல்ல விரும்பலை, 18.5 விழுக்காடு பாஜகவிற்கு ஆதரவு தமிழ்நாட்டிலேன்னு போட்டிருக்காங்களே. இதை விட இது என்ன பொய் செய்தி வேணும்? அதிமுகவை விட 2வது இடத்துக்கு பாஜக வரும்னு சொல்லி சொன்னாங்களே. மிகப்பெரிய ஊடகம், தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற ஊடகம். அப்போ கருத்து கணிப்புகள் ஊடகங்கள் சொல்வதை நான் சொல்லலை. மக்கள் மத்தியில் இது போன்ற ஒரு பேச்சுக்கள் இன்றைக்கி வந்து
பரவலாக தெரியும்ல. இப்போ ஒரு ஊடகவியலாளராக உங்களுக்கும் தெரியும், ஒரு எழுத்தாளராக எனக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். அந்த எழுச்சி எப்படி இருக்குங்கிறத அடிப்படையில் நான் சொல்கிறேன். டெல்லியில் 7 இடங்களிலும் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் வெற்றி பெறும் அப்படிங்கிறது பேச்சு. இன்னைக்கு பிரியங்கா காந்தி எங்கே போட்டிடுவார்? ரெபரேலி தொகுதி, அது வந்து அன்னை சோனியா காந்தியுடைய போட்டியிட்ட தொகுதி. அவங்க ஏற்கனவே ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாங்க. ஆமாம், இப்போ ஆயிட்டாங்க. தொடர்ச்சியாக சோனியா காந்தி வெற்றி பெற்று வருகின்ற தொகுதி. கடந்த முறை கூட அவங்க வெற்றி பெற்றாங்க. கடந்த முறை கூட உத்தரப்பிரதேசத்தில் இத்தனை தொகுதியில் தோற்று போச்சு காங்கிரஸ். ஆனால் வெற்றி பெற்ற 2 இடங்களில் ரெபரேலி தொகுதி ஒன்று. அந்த தொகுதி வந்து காங்கிரஸுடைய கோட்டைன்னு சொல்லலாம். அது வந்து அந்த தொகுதியில் இப்போ நீங்கள் பிரியங்கா காந்தி போட்டியிட போகிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாரணாசியில் காங்கிரஸ் போட்டியிட போகுது. 17 தொகுதி இதெல்லாம் நடக்கும். வாரணாசியில் தான் 3வது முறை போட்டிடுறாரு மோடி. அதுதான் சொல்கிறேன். இந்த தடவை அவ்வளோக்கு ஈஸியான எளிதான வெற்றியை கிடைக்காதுன்னு சொல்கிறேன் மோடிக்கே. வாரணாசியில் நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் அயோத்தி கோயில் கொண்டு வந்துட்டீங்க. அயோத்தி இருக்கிறது இன்றைக்கி அங்கே வந்து அதை வந்து ஒரு பெரிய நகரமாக நீங்கள் சித்தரிக்க முயற்சி பண்ணுறீங்க. இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் அவருக்கு வந்து போட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க அங்கே. ஏனென்றால் அயோத்தி தொகுதியை பொறுத்தவரை, வாரணாசி தொகுதியை பொறுத்தவரை முகலாய் சிங் யாதவுடைய கட்சிக்கும், அதாவது அகிலேஷ் யாதவோட கட்சிக்கும் அங்கே வந்து செல்வாக்கு இருக்குது. 2 சேர்றாங்க. ரொம்ப டஃப் ஃபைட்டுன்றாங்க. 80 தொகுதிகளில் எளிதாகலாம் வெற்றி பெற முடியாது காங்கிரஸ் பாஜகவால். இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் வந்து மோடி இன்றைக்கி தென்னகத்தை நோக்கி படம் எடுக்கிறார். 370 இலக்கு வச்சுருக்காங்கல்ல. கடந்த முறை 303 பாராளுமன்ற தொகுதியை வெற்றி பெற்றாங்க. இன்றைக்கி 370 இடங்களை தனியாக வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்க. எப்படி வெற்றி பெறுவாங்க? தென்னிந்தியாவில் வெற்றி பெற்றால் தான் வாய்ப்பு இருக்குது. தென்னிந்தியாவில் இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் தெலுங்கானாவிலையும் வெற்றி பெற்றால் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம். ஆனால் சாத்தியம் இல்லைன்றாங்களே. இன்னைக்கு மீண்டும் வந்து மோடி வந்து இந்த கடந்த 1 வாரங்களில் 2 தடவை வந்துட்டார். இன்னும் 10 தடவை வருவாராம். அதான் சொல்கிறாங்க, அவர் இங்கே வாடகை வீடு பிடிச்சி தங்கினால் கூட வெற்றி வாய்ப்பில்லைன்றாங்க கனிமொழி அவர்கள். இப்போ சொன்னீங்க ஒரே வாரத்தில் 2 தடவை மோடி வந்தார் அப்படின்ட்டு. இன்னும் 10 தடவை வரப்போகிறதா சொல்கிறாங்க. 5 தடவை 8 தடவை மோடி மீண்டும் வரப்போகிறாரு தமிழகத்துக்கு பிரச்சாரத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கனிமொழி அவர்கள் தமிழ்நாட்டில் மோடி வீடு வாடகை எடுத்து தங்கினாலும் அவர் வந்து ஓட்டு வாங்க முடியாதுன்னு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதிகளை ஒதுக்கீடு செஞ்சு கொடுத்துட்டு வாங்க வந்து ஓட்டு கேளுங்க, சும்மா ஒன்றும் வெறுங்கையோடு வந்து ஓட்டு கேட்காதீங்கன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறாரு. மோடி இப்போ வந்து சென்னையில் பேசும்பொழுது மத்திய அரசு திட்டங்களை தமிழ்நாடு அரசு தடுக்குது, லட்சக்கணக்கான கோடிகளை தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கியிருக்கிறோம், மெட்ரோ ரயிலுக்கு ஒதுக்கியிருக்கிறோம், பல்வேறு திட்டங்கள் அவரும் சொல்கிறார் ஒதுக்கியிருக்கிறோம், அந்த திட்டங்களுக்கு இவங்க பேர் வச்சுக்கிறாங்க, நாங்கள் கொடுக்குற திட்டம் நேரடியாக மக்களுக்கு சென்றடையுது, இடையில் வந்து இவங்களால் ஒன்றும் பண்ண முடியலங்கிற வயிற்றுச்சல், வயிற்றில் இவங்களுக்கு புளியை கரைக்குது. மோடி வரார், சென்னை வரார், தமிழகம் வராருனாவே வயிற்றில் எங்களுக்கு வந்து புளி கரைக்குது அப்படிங்கிறார். 2 புயல் வந்தது. சென்னை வந்து மிக்ஜாம் புயலில் மிதந்தது. அதுக்கு மோடி வரல. தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் முதல் முறையாக அந்த பகுதியே வந்து நீரில் மூழ்கி போச்சு. ஒரு ரயிலே வந்து காப்பாற்ற முடியாமல் 3 நாள் போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கு மோடி வரல. அந்த மழை வெள்ளத்தில் தான் தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்படலைங்கிறாரு. அதுதான் சொல்கிறேன், ஒன்றிய அரசுடைய நிதி இல்லாமல் சிறப்பாக செயல்பட்டது அப்படி வேணாலும் சொல்லணும். ஒன்றுமே கொடுக்கலையேங்க. 37,000 கோடி கேட்டேன், ஒன்றுமே 1 ரூபா ஒத்த பைசா தரலைன்னார் முதல்வர். வெளிப்படையாக சொல்கிறார்ல, ஒத்த பைசா கொடுக்கல முடின்றார். அது நிரூபிக்கட்டும். ஒரு முதல்வர், ஒரு மாநில முதல்வர் பொது மேடையில் இந்த 2 புயலுக்கும் ஒன்றிய அரசு ஒத்த பைசா தரலைன்றார். அதுக்கு மோடி பதில் சொல்லட்டுமே. எப்படி அப்பட்டமான ஒரு பொய்யை மோடி சொல்கிறார் ஒரு பிரதமராக இருந்து கொண்டு தான் நீ கேட்குறாங்க. அப்போ இப்படி புயல் வெள்ளத்துக்கு ஒன்றும் தரல, மோடி வரட்டுங்க, 10 தடவை வரட்டும், 100 தடவை வரட்டும், வரும்போதெல்லாம் காசை கொண்டாந்து கொடுக்கட்டும், ஒரு நாங்கள் கேட்ட காசை தரட்டும். வெறுங்கையை வீசிக்கிட்டு வராருங்க. வெறுங்கையை வீசிக்கிட்டு ஒரு விருந்தாளி வந்தால் கூட நம்ம வந்து எரிச்சலாக பார்க்கக்கூடிய சமூகம் தமிழ் சமூகம். ஒரு வீட்டுக்கு கூட நம்ம விருந்தாளியாக வெறுங்கையோட போக மாட்டோம். நீங்களும் நானுமே ஒரு விருந்தாளியாக வெறுங்கையோட போவோமா? வெறுங்கையோடு வந்துட்டு போகிறாரு. அப்போ இந்த புயல் வெள்ளத்தில் வராத மோடி இன்னைக்கு வந்து தேர்தலுக்காக வந்து பேசுகிறார். ஒரு திட்டத்தை நிறைவேற்ற போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்த அரசியல் பேசிட்டு போகிறார். கேட்ட பணத்தை கொடுக்கல. 15வது நிதி கமிஷனில் தமிழகத்துக்கு ஒதுக்கப்பட்ட பணம் வெறும் 2 லட்சம் கோடி, உத்தரப்பிரதேசத்துக்கு 8 லட்சம் கோடி. அதை கூட முழுமையாக கொடுக்கல. ஜிஎஸ்டியில் கலெக்ட் பண்ண கொடுத்த பணத்தில் முழுமையாக நமக்கு தரல.
உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் நீங்கள் கொடுக்குற பணத்தை ஏன் இங்கே கொடுக்கல? அதைத்தான் முதல்வர் கேட்குறாரு. ஏங்க நீங்கள் தமிழ்நாட்டுக்கு சொன்ன நலத்திட்டம் என்ன ஆச்சுங்க? எய்ம்ஸ் என்ன ஆச்சு? எத்தனை வருஷம் ஆச்சு ஒரு செங்கலோட நம்ம தமிழ்நாடு அது எய்ம்ஸை பார்த்து மத்திய அரசு சொல்லியிருக்குல்ல உங்கள்கிட்ட, நீங்கள் ஜப்பான்கிட்ட கூட்டு வச்சுக்கிங்க, அவங்கள்ட்ட நிதி பெற்று கட்டிங்கன்னு சொல்லியாச்சு. நீ இன்னும் மத்திய அரசு குறை இது தவறான ஒரு அதுதான் அவங்க சொல்கிறாங்க, தவறான கருத்தை சொல்கிறாங்கங்க. யாருங்க வந்து ஜப்பானுடைய அந்த நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டது? தமிழ்நாடு அரசா ஒன்றிய அரசா? இன்னைக்கு பாஜக தலைவர்கள்லாம் தமிழ்நாடு அரசு என்னமோ ஜப்பான் நிறுவனத்தோட அந்த கார்பரேஷன், ஜப்பான் கார்பரேஷன், அது வந்து ஒரு ஜப்பானுடைய அரசு நிறுவனம் தான், நிதி நிறுவனம், அவங்களோட ஒப்பந்தம் போட்டாச்சு. அது தவறான கருத்தில் ஒரு மாநில அரசு போய் வந்து ஜப்பான் அரசோட ஒப்பந்தம் போட்டிருக்கா? அது எய்ம்ஸுக்கு வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருந்து செங்கலை வைக்கும்போது நீங்கள் வட இந்தியாவில் செங்கல் வச்சிங்கல்ல, அதெல்லாம் நீ கட்டடங்களாக கட்டப்பட்டிருக்க, ஏன் தமிழ்நாடு மட்டும் வஞ்சிக்கப்படுது? அந்த கேள்வியை தானே கேட்குறாங்க. எதுக்குமே நீங்கள் செய்யலை, தமிழ்நாட்டுக்கு நிதியை கொடுக்கல. அப்படி தமிழ்நாட்டில் நிதி கொடுக்காம நீங்கள் வஞ்சித்துட்டு வெறுங்கையோடு வந்துட்டு போகிறீங்க. மஞ்சப்பையை கொண்டு வந்துட்டு போயிட்டா போதுமாங்க? தமிழ்நாட்டுக்கு இது நலன் சார்ந்த விஷயங்களை செய்ய வேணாமா? அதைத்தான் முதல்வர் கேட்குறாரு. சென்னையில் பேசிய மோடி மேலும் ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாரு. இங்கே வந்து இந்த கூட்டத்தில் நிறையா பெற்றோர்கள் இருக்கீங்க, குழந்தைகள்லாம் இப்போ வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாகுது, போதைப் பொருள் நடமாட்டம் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், இந்தியா முழுவதும் போதைப் பொருள் நடமாட்டம் உச்சத்தில் இருப்பதாக கடந்த 10 வருடங்களாக புலனாய்வுத்துறை சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அதில் முக்கியமாக நான் ஒன்று சொல்கிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். எப்படி வந்து இந்தியாவில் அந்த போதைப் பொருள் நடமாடு, உலக அளவில் இன்றைக்கி போதைப் பொருள் உற்பத்தி செய்யக்கூடிய இடமா ஆப்கானிஸ்தான் இருக்குது. ஆப்கானிஸ்தானுடைய பணமே வந்து பார்த்திங்கன்னா போதைப் பொருள் மூலமாக இன்றைக்கி உற்பத்தியில் இன்றைக்கி வந்து மேலோங்கி இருக்கிறாங்க. அது எப்படி கொண்டு வராங்கன்னா பாகிஸ்தான் வழியாக தான் வந்தாகணும். அது பாகிஸ்தான் வழியாக வரும்பொழுது ஒன்று ஈரான் வழியாக போகணும், இல்லைனா இந்தியா வழியாக வெளியே போகணும். வெளிநாடுகளுக்கு இப்படி தான் வழி, வேறு வழி கிடையாது. ஈரான் வழியாக போகிறது குறைஞ்சி போச்சு. காரணம் என்ன? ஈரானில் போதைப் பொருள் கண்டுபிடிச்சா தூக்கு தண்டனை. இந்தியாவில் போதைப் பொருளுக்கு தூக்கு தண்டனை கிடையாது. இது எப்படி கொண்டு வராங்கன்னா குஜராத் வழியாக கொண்டு வராங்க, துறைமுகங்கள் வழியாக. குஜராத் மூலமாக விசாகப்பட்டினம் வர்றாங்க, விசாகப்பட்டினத்திலேருந்து நிலப்பரப்பு வழியாக தமிழ்நாட்டுக்கு கேரளாவுக்கு கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் இங்கிருந்து இலங்கை மூலமாக போய் வெளிநாடுகளுக்கு போகுது. இதான் ரூட்டு. உதாரணம் சொல்கிறேன், 2 வருடங்களுக்கு முன்பு குஜராத்துடைய முந்திரா துறைமுகத்தில், அதானியுடைய துறைமுகம், அப்படி சொன்னால் தான் தெரியும், 21,000 கிலோ, கிட்டத்தட்ட 4,000 கோடி மேலே அப்பவே பிடிச்சாங்க. பிடிப்பட்டது 21,000 கிலோ போதைப் பொருள். அது எங்கே போச்சு அந்த கேஸ்? புரியுங்க. அதாவது இந்தியாவுடைய அந்த அந்த போதை அந்த நிறுவனம் இருக்குது பார்த்தீங்களா, அரசுடைய நிறுவனம், அவங்க பட்டியலிட்டிருக்காங்க எந்த மாநிலத்தில் எவ்வளவு பிடிபட்டிருக்கிறது. இது வந்து அரசே வெளியிட்ட தகவல், நம்ம போலியாக சொல்லலை. ஒன்றிய அரசாங்கத்துடைய இந்த போதை தடுப்பு நிலையம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அவங்களுடைய துறை, போதை தடுப்புத்துறை, அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் அதிகமாக கடந்த 4 வருடங்களில் அதிகமாக பிடிபட்ட மாநிலம் ராஜஸ்தான், 5வது இடத்துல குஜராத், தமிழ்நாடு 20வது இடத்துல இருக்கு. அப்போ எங்க போதைப் பொருள் அதிகமாக இருக்கு? இதில் பெரும்பாலான மாநிலங்கள் பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள். இது ஒரு வழித்தடம், புரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் ஒன்றும் போதைப் பொருள் வந்து தயாரிக்கிறது இல்லை, இது ஒரு வழித்தடம். அப்போ இந்த வழித்தடத்தில் எங்கெல்லாம் மாற்றுறாங்களோ அங்கெல்லாம் பிடிக்கிறாங்க. இப்போ இங்கே சென்னையில் தமிழ்நாட்டுக்காரங்களை பிடிச்சிட்டதா சொன்னாங்கல்ல, டெல்லியில் எங்கே வச்சு பிடிச்சாங்க? டெல்லியில் வச்சு. அந்த குடவுனே டெல்லியில் இருக்குது. உள்துறை அமைச்சகத்துடைய கண்ட்ரோல் இருக்கின்ற டெல்லியில் தான் பிடிச்சிருக்காங்க, தமிழ்நாட்டில் பிடிக்கல. இன்னும் சொல்லப்போனால் கடந்த 4 மாதங்களில் 400க்கும் மேற்பட்டவர்களை கைது செஞ்சிருக்கணும்னு முதல்ல சொல்கிறார். 2000 கிலோவுக்கு மேலே கஞ்சாவை பிடிச்சிருக்காங்க, அதுக்குன்னு தனி யூனிட் இப்படி வேலை பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்லலை, தமிழ்நாடு ஒரு வழித்தடமாக இருக்கிறது. அது வந்து இலங்கைக்கு போகிறதுக்கு ஒரு வழித்தடம், அவ்வளோதான். ஆனால் எங்கே அதிகமாக பிடிபட்டிருக்கு? ராஜஸ்தான்லையும் குஜராத்லையும். இது அவர்களே கொடுத்த ஒரு தரவு. அப்போ இது எப்படி பொய்யான ஒரு தகவலை மோடி சொல்கிறாரு? அவர்கள் அரசாங்கமே கொடுத்த தகவலின் பிரகாரம் தமிழ்நாடு 20வது இடத்துல இருக்குது போதைப் பொருள்களை பிடிப்பட்ட இடத்துல, கைப்பற்றப்பட்ட இடத்துல. அப்போ எங்கே வந்து மூலம் இருக்கிறது? அப்போ இதை யார் வந்து கண்ட்ரோல் பண்ணி அரெஸ்ட் பண்ணணும்? ஒன்றிய அரசாங்கம் தானே. அதை தவறி விட்டு ஒரு மாநில அரசை வந்து நீங்கள் குற்றம் சொல்வது என்பது என்ன நியாயம் இருக்குது? இது எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு வேலை. ஆனால் ஒரு விஷயம் உண்மை, இந்தியா முழுவதும் இன்றைக்கி போதைப் பொருள் அதிகமாக நடமாடுகிறது.
வட இந்தியாவிலேருந்து இங்கே வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு மாநிலம் சார்ந்ததல்ல. அது நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணணும், அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய வேலை மாநில மத்திய அரசாங்கங்கள் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு செயல் தான் நான் பார்க்குறேன். தமிழ்நாட்டுக்கு பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு கொண்டு வருது, லட்சக்கணக்கான கோடிகள் ஒதுக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அன்னைக்கு கூட கல்பாக்கத்தில் போய் யுரேனியம் 233 திறந்து வச்சுட்டு தானே வராரு. இது யுரேனியம் பிரித்து எடுக்கிறதெல்லாம் அங்கே நடக்கும். அது கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் பல்வேறு விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே வந்து மின்சாரம் தயாரிக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி 500 மெகாவாட் திறன் கொண்ட இந்த யுரேனியம் பிரித்து எடுக்கக்கூடிய விஷயத்தை செஞ்சுருக்காங்க. வெளியே பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு நல்ல திட்டம் மாதிரி தெரியும். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், இந்தியாவிலே முதல் முறையாக இதை செய்கிறாங்க, உலக அளவிலே 2வது முறையாக செய்கிறாங்க. இது பெருமைப்படத்தக்கக்கூடிய விஷயம் இல்லை. ரஷ்யாவில் தான் இது இருக்குது. அதாவது அணுமின், அதாவது யுரேனியம் வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த யுரேனியத்தையும் அதனுடைய மூலக்கூறில் 0.7 விழுக்காடு இருக்கின்ற யுரேனியம் அதனுடைய மூலக்கூறை பிரித்து யுரேனியம் 33ன்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அதை ஹீட் படுத்தி அதை வந்து வெப்பப்படுத்தி அதை பிரித்து அதன் மூலமாக மின்சாரம் தயாரிக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி செஞ்சால் வருகின்ற 400 வருஷத்துக்கு இந்தியாவில் மின்சார தட்டுப்பாடே இருக்காது, அதனால் செய்ய போகிறோன்றாங்க. ஆனால் இந்த திட்டம் என்பது உலக அளவில் கைவிடப்பட்ட திட்டம். என்ன காரணம்னா, இது வந்து நன்மையை விட தீமை அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, இதனுடைய வெளிப்படுகின்ற அணுக்கதிர் வந்து அந்த ஏரியாவே அழிச்சிடும். ரஷ்யாவில் மட்டும்தாங்க அந்த திட்டம் இருக்குது. அணுசக்தியை உருவாக்க பார்க்குறாங்க. அதன் மூலமாக வந்து இந்தியாவை வல்லரசாக்கக்கூடிய வேலையை இப்போ வட கொரியாவில் செய்கிறாங்க தெரியுமா? அந்த திட்டம் இன்றைக்கி ரஷ்யாவுக்கு அப்புறம் வட கொரியாவில் இருக்குது. ஏன்னா உலகை அச்சுறுத்தக்கூடிய வேலைகளை அதன் மூலமாக எடுக்கலாம். யுரேனியத்தை பிரித்து எடுத்து, அது புளுட்டோனியத்தை வந்து பிரித்து எடுத்து அதில் வந்து சில மூலக்கூறுகளை வைத்து அணுக்கதிர்களை உருவாக்கக்கூடிய வேலையை செய்யலாம். அது வந்து மிக டேஞ்சரஸான ஒரு விஷயம். அந்த காற்றில் கலக்கும்போது அது சோடியம் குளோரைடாக மாறி தீப்பற்றக்கூடிய வேலையை செய்யுன்னு சொல்கிறாங்க. பல்வேறு இன்றைக்கி வந்து சமூக செயற்பாட்டாளர்கள்லாம் இதை வந்து ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த ஆபத்தான விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் செய்கிறதுக்கு வந்து என்ன தமிழ்நாடு வந்து சோதனை கூடமா? நீங்கள் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்கிறாங்கன்றீங்க. நம்ம வந்து இப்போ டெக்னிக்கலாக பேசுகிறோம், அது இன்னும் இன்டெப்த்தாக பேசலாம். இப்போ தமிழ்நாடு என்ன நம்ம சோதனை கூடம், தமிழர்கள் என்ன சோதனை எலிகளா? அதான் நான் கேட்குறேன். நீங்கள் தமிழ்நாட்டுக்கு நலன் செய்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ ஒரு ஆபத்தான விஷயத்தை கொண்டு வரீங்க. நம்ம ஏற்கனவே வேதாந்த நிறுவனத்தையே மூடுறதுக்கு நீதிமன்ற போராட்டம் நடத்தி நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ஸ்டெர்லைட்டை பல மாநிலங்கள் வேண்டான்னு சொன்னதை கொண்டு வந்து இங்கே வச்சாங்க. ஸ்டெர்லைட்டு பல மாநிலங்கள் வந்து எங்களால் முடியாது, அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொன்னதை கொண்டு தமிழ்நாட்டில் வச்சாங்க. அதை நம்ம போராடி மீட்கிறதுக்கு இத்தனை வருடம் ஆகிவிட்டது. இன்றைக்கி இதே மாதிரி இருக்கிற கல்பாக்கம் ஏற்கனவே நம்ம போராட்டம் நடத்தினோம். மீண்டும் மீண்டும் கல்பாக்கத்தை வந்து சென்னைக்கு பக்கத்தில் இருக்குங்க. அதுபோன்று ஒரு அணுக்கசிவு ஏற்பட்டால் சென்னையே தாங்காது, மிக ஆபத்தானது. உலக அளவில் கைவிடப்பட்ட ஒரு திட்டத்தை இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு சோதனை பண்ணுறோன்னு சொல்லி கொண்டு வராங்க. ஏற்கனவே வந்து சொன்னாங்கல்ல, இந்த மலைகளை குடஞ்சி ரோடு போட போகிறோம், கனிம வளங்களை எடுக்க போகிறோன்னு. அதை எப்படி போராட்டி நம்ம தடுத்தோம்? அது மாதிரி திட்டம் தான் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்கு இப்படி தாங்க கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. இதுதான் மோடி கொண்டு வருகிற திட்டம். மோடி வரும்பொழுது ஆபத்தோடு வர்றாருன்னு சொல்கிறேன். தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போகிறாருல, இன்னும் 10 தடவை வர போகிறாரு. அவர் வெறுங்கையோடு வரல, ஆபத்தை கொண்டு வர்றாருன்னு சொல்கிறேன். அதைத்தான் இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் வந்து வெறுங்கையோடுன்னு சொல்கிறாங்க. அவர் வெறுங்கையோடு வரவில்லை, ஆபத்துகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களை ஒரு சோதனை எலிகளாக மாற்றுகின்ற வேலையை செய்கிறார்கள். இது மிக ஆபத்தானது. பாஜகவும் அதன் தலைமையும் தமிழ்நாட்டுக்கு எந்த நலனும் சேர்க்கவும் இல்லை, அதற்கு பதிலாக ஆபத்தை தான் கொண்டு வர்றாங்கன்னு நான் சொல்கிறேன். கருத்துக்களை பார்த்து நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.